ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபை போதனையாளர்களுக்கும் சபையின் மூவர்களுக்கும் யாருக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாருக்கும் தெரிவித்திருக்கபடி இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் விதியோனியர் ஊழியம் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட பைபிள்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவதை நினைக்கிறேன். அப்படித்தானே பார்த்துருப்பீங்க. இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இந்த ஊழியமானது வேதாகமத்தை இலவசமாக விநியோகம் செய்கிற ஒரு நிறுவனம். இது ஒரு சர்வதேச நிறுவனம். இதில் எல்லா சபையினரும் இதில் ஃப்ரீ வாலண்டியர்ஸாக இதில் ஊழியம் செய்கிறோம். இதை பற்றி நான் சொல்லும்போது இது இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் தி சர்ச் என்று சொல்லுவோம். இது ஏதோ ஒரு சாதனம் செய்கிற மாத்திரம் ஊழியம் இல்லை, சபையினுடைய நீட்டப்பட்ட ஒரு கரம். சபையிலிருந்து தான் இந்த ஊழியங்கள் செய்யப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக 109 பாஷைகளில் புதிய ஏற்பாடு அச்சிட்டு விநியோகிக்கப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் 25 பாஷைகளில் புதிய ஏற்பாடுகள் அச்சடித்து விநியோகிக்கப்பட்டு ஒரு புதிய ஏற்பாடை இப்படிப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடை அச்சிட்டு வெளியிடுவதற்கு 500 ரூபாய் செலவாகும். ₹50 ஒரு நல்ல அழகான புதிய ஏற்பாடு. இதை எப்படியெல்லாம் நாங்கள் விநியோகிக்கிறோம்னா ஸ்கூல்ஸில் பெர்மிஷன் கேட்டு விநியோகிப்போம், ஹாஸ்பிட்டல்ஸில் பெர்மிஷன் கேட்டு விநியோகிப்போம், இப்படி பல இடங்களில் விநியோகிக்கிறோம். அதில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்பொழுது பொதுவாக ஸ்கூல்ஸில் பெர்மிஷன் கொடுக்குறது கொஞ்சம் தயங்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பொழுச்சலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கிற பொழுச்சலூரில் அந்த டாக்டரே வாங்கி வச்சுருக்கிறாரு. அப்படி பப்ளிக் பிளேஸில், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் அதனால் பொதுவாக புதிய ஏற்பாடை கொடுப்பது குறைந்து போவதில்லை. அது எது வரைக்கும் போகும்? நாம் அந்த புதிய ஏற்பாடை கொடுப்பது, ஊழியத்தை எல்லாம் செய்வது எது வரைக்கும் நாம் செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் செய்யணும். நான் என்னுடைய ஜீவனுடன் நாளெல்லாம் செய்யணும். சபை இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் செய்யணும். அது எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் நாம் அதை நிறுத்த மாட்டோம். அதுக்கு வேற வேற வழிகள் வச்சு இப்போவும் நம்ம நிறைய வழிகளில் இப்படி புதிய ஏற்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கோம். சமீபத்தில் ஒரு சபையில் நான் போய் இப்படியெல்லாம் பேசிவிட்டு நீங்களும் இப்படி இப்படிப்பட்ட புதிய ஏற்பாடு பொருட்களை இதுவாக வாங்கன்னு சொன்னபோது ஒருவர் வந்து, ஐயா எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் வேற கிறிஸ்தவன் வந்து, நாங்கள் எல்லாருக்கும் ஒரு கவர் கொடுப்போம், கை கொடுப்போம், ரிட்டர்ன் கிஃப்ட் இல்லை அதை கொடுப்போம். அப்புறம் ஒரு புதிய ஏற்பாடு போட்டு கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா. அதெல்லாம் நாங்கள் பொதுவாக ஒரு கவர் கொடுக்குறா, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கனால ஒரு வீட்டுக்கு 2 வாங்கிட்டு வந்துடுவோம்ல, நாங்களாம் அப்படி வாங்குவோம். என் மகா ஒரு பக்கம் வாங்க, என் ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப் தான் நாங்கள் வாங்க, எல்லாத்தையும் நாங்கள் வாங்க. நான் ஈஸியாக அது ஓடி போயிடும். அது ஒரு நல்ல பிளான். எங்களை வாங்கி அதை செய்யலாம், அப்படி செய்யலாம். சில புதிய இது அவங்களுடைய அந்த பர்த்டேஸ்க்கு வர்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, பிபிஎஸ்க்கு வர்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்படி பல வழிகளில் கொடுக்கணும். இது போக இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வருஷத்துக்கு 365 பைபிள் கொடுக்கணும்னா வாரத்துக்கு கொடுக்கணும், 7 கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 7 பைபிள் எடுத்துட்டு அப்படியே நடந்து போனால் எங்களை பார்த்து யாரும் உடனே ஆச்சரியம் போகலாம். யாருமே பார்த்தா யாரும் வீட்டு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கிறாரு, இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் வேண்டாமா மரியாதை வாங்கிட்டு வருவோம். அப்படி கூட நீங்களும் செய்யலாம். ஒரு வாரத்துக்கு 7 பைபிள் கொடுக்கணும்னா 7 எடுத்து ஒரு நாள் போனால் போகும். நான் நிறைய இருப்பேன். வித்தின் 30 minutes யார் டிஸ்ட்ரிக்ட் 7 பைபிள் கொடுக்குறதுக்கு ஒரு 2 தெரு போனால் 3 தெரு போனால் தாராளமாக கொடுத்துடலாம். இன்னும் போக ஹிந்திக்காரங்களுக்கு பைபிள் கொடுக்கணும்னா நம்ம எங்கே போகணும் தெரியுமா?
பில்டிங் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போய் ஹிந்தி கித்தாப் ஹே அப்படின்னா ஓடின்னு வாங்கிடும். ஹிந்தி அந்த வீட்டு வேலை நடக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 5 பேர் 10 பேர் இருப்பான். அழகாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இன்னும் தாராளமாக கொடுக்கக்கூடிய வழிகள் இருக்குது. நீங்களும் இன்வால்வ் யோசிப்பாங்க. அதாவது உங்கள் பர்த்டேஸில் உங்கள் சேர்த்து பிபிஎஸ்க்கு நான் கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க. உங்கள் திருமணங்களில் சேர்த்து கொடுக்கலாம். இது குறித்து நான் இந்த வாலிப நாட்கள்லாம் யோசனை பயப்படுத்தி இது கொடுக்குறாங்க. ரெண்டு கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க போயிருந்தாங்க. என்ன இது எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல முறை யோசிச்சிருக்கேன். ஆனால் வேதனை சொல்லும் ஆகாரத்தை தண்ணீர் போடு அநேக நாட்களுக்கு பிடிக்கும் அதன் பலனை காண்பார். அவர் அவருடைய வார்த்தை அந்த அனுப்பின காரியத்தை செய்யாம திரும்பி வராம கட்டாயம் கிரியேஷன் அதுக்கு சாட்சியா ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நாம் செய்தி போகிறோம். வட இந்தியாவில் ஒரு ஸ்கூலில் பெரிய பாடுகளுக்கு பெர்மிஷன் போனாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்காரங்க சொன்னாங்க, ஐயா இது வந்து ஒரு செக்குலர் ஸ்கூல், இந்த மத பிரச்சாரம்லாம் செய்வதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், அதனால் பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி அப்படின்னா அப்படியே ஆசாரிகளுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு இந்த வித்யா நியூஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஐயா தயவு செய்து இந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டாங்க. நமக்கு பிளான் பண்ணாங்க உங்களுக்கு இப்போ அப்படி யோசிப்போம். அவங்க போயிட்டு கொடுத்துட்டு, ஐயா ஒரு 2 மாதம் முன்னால் நீங்கள் பெர்மிஷன் இல்லை, நீங்கள் திடீர்னு எங்களை கூப்பிட்டு பெர்மிஷன் கொடுக்குறீங்களா, என்ன ரீசன் சொல்கிறீங்க? ஐயா வாங்க அப்படின்னு வச்சு போன மாதம் எங்கள் சேலரி வாங்குறதுக்கு 2 டீச்சர்ஸை ட்ரெஷரிக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க சேலரிலாம் வாங்கிட்டு சூட்கேஸில் எடுத்துட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி வந்தாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வந்து இறங்கி 2 டீச்சரும் வீச்சு இறங்கி வந்தாங்க. என் ரூம் வந்து என்னையா ஸ்கூல் சூட்கேஸ் என்னாச்சுன்னா, நீங்கள் எடுத்து வரலையா, நீங்கள் எடுத்து வரலையா, இது 2 ரூம் நீங்கள் எடுத்து வரலையானாலும் அதெல்லாம் ஆப்ப போயிடுச்சு. ஒரு ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறது, அப்போ அவங்க என்னப்பா இப்படி படிக்கணும் நம்மளே ஆட்டோவில் நம்பர் நோட் பண்ண யாரும் அவனும் போயிட்டான். என்னப்பா இப்படி ஆச்சு, சேலரி ஃபுல்லாக போயிடுச்சு, சூட்கேஸே போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஆட்டோக்காரன் ஓடி எங்கி அழைக்க ஓடி, ஐயா ஐயா சூட்கேஸுக்கு தான் இருக்கு அப்படின்னா, தம்பிக்குமா இதில் என்ன இருக்கு தெரியுமா? தெரியும், ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க, இதுக்குள்ள பணம் இருக்கு தெரியுமா? அப்போ எப்படி இந்த கொண்டு வந்தோடனே அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு புக்கு, இதுதான் என்னை இப்படி மாற்றுச்சு அப்படின்னா, இதுதான் என்னை இப்படி மாற்றிருச்சு அப்படின்னா, இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டான். என் மகா ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். அந்த ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்து பார்க்க அழகா இருக்கு, பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரும் தேட்டரில் அங்கேயே இருந்தது. நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ஆட்டோ ஓட்டாத நேரம்லாம் உட்காந்து வாசித்தேன். ரொம்ப நல்லா இருக்கேன். மனதுக்கு பிடித்த காரியம்லாம் இருக்குது. ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன். வாசித்து நான் இயேசுவை நம்பிட்டேன். போதும் என்கிற மனதோடு வாழ ஆரம்பித்தேன். இயேசு தான் என்று இப்படி எத்தனையோ நல்ல சாட்சிகளுக்கு ஒரு ஸ்கூலில் கொடுத்தா அது எங்கேயோ ஒரு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ நமக்கெல்லாம் இந்த கிளாஸுக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன, போனோடனே வீடியோ எடுத்துருவாங்க. நீங்களாம் ஊழியத்துக்கு போறீங்களா, ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும். போனோடனே வீடியோ எடுத்துருவாங்க, அந்த வீடியோ யூடியூப்பில் போடுவாங்க. நான் அதை 10 பேர் பார்ப்போம். இப்போ இதுதான் நடக்குது நம்ம நாட்டில். வட இந்தியாவில் ஒரு இடத்துல ராஜஸ்தானில் குடியேற்றோடு கொண்டு போகும்போது அந்த மொத்தத்தையும் வாங்கி ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து மொத்தத்தையும் வாங்கி தீ கொடுத்துட்டாங்க. தீ கொடுத்து எரிச்சுட்டாங்க. நம்ம தான் சேர்ந்துயா அப்படின்னு நீங்கள் ஜோசம் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஒரு காரியம் நடக்கும். தேவ அரசும் அந்த தீ கொடுத்ததுக்கு கேங் லீடராக வந்தார்ல, அவருக்கு அண்டையிலிருந்து உறக்கமே வரல, தூக்கமே வரல. அவரு எத்தனையோ டாக்டர்ஸ்லாம் பார்த்தோம், தூக்கமாக போட்டு பார்த்தாரு, டாக்டர்கிட்ட போனாரு, நிறைய டாக்டர்ஸ்லாம் போயிட்டு ஒரு நாள் அவர் தூக்கமே வராமல் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். கடைசியாக ஒரு நல்ல பெரிய டாக்டர்கிட்ட போகலாம், இது என்ன செய்வாங்க, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போன 1-2 ஃபைல் கொடுத்துருவாங்கல்ல, எல்லாம் ஃபைலெல்லாம் தூக்கிக்கிட்டு டாக்டர் போய் ஐயா இப்படிதான் போகணும், எப்படியா ஃபைலுக்கு வரணும் பாரு, உனக்கு உள்ள எல்லாம் டெஸ்ட் எடுத்தாச்சு. அதனால டாக்டர் போடுறேன் டாக்டர்ஸ் தான் போச்சுக்கிறாங்க. உனக்கு இருக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்தாச்சு, உனக்கு இந்த மாதிரி வியாதிக்கு வேண்டிய எல்லா
எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, டெஸ்ட் இல்லை. ஐயா இப்போ என்னதான் செய்யட்டும், நாங்கள் எப்படி நாங்கள் ஒன்றும் இல்லை. நீ என்ன செய்த, இந்த தூக்கம் வரலன்னு சொல்றீங்க, அந்த ஒரு நாள்ல இருந்து வரலையா, நீங்க என்ன செய்தாரு? இந்த ப்ளூ கலர் பைபிளில் ப்ளூ கலரில் புஸ்தகம் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி தீங்க விட்டாங்க. சரி ஒன்று பண்ணு, நீ போய் அந்த புஸ்தகம் ஒன்று வாங்கி நீ படி. என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க? நான் ஏதோ நல்ல ட்ரீட்மெண்ட் இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லை, உனக்கு பேசணும். சரி வேறு என்ன பண்ணுறது? தேடி பிடிச்சி ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான். உட்காந்து வாசிக்கும் போது அது ஒரு நம்ம சர்ச்சில் ஒரு சிலர் நல்லா உறக்கம் தெரியும். அது அவங்களுக்கு ஒரு ஆசையம், வீட்டில் உறக்கமே வராது. சர்ச்சுக்கு வந்து நம்ம நானும் இருக்கோம், அவங்க பப்பி கட்டவங்க பார்த்து போகக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மாவா அப்பா பேசிட்டு போட்டோம். நான் வீட்டில் நல்லா உறங்கி தான் போட்டோம், ரெஸ்ட் எடுத்து போட்டோம். உடனே அவங்க அப்பா மட்டும் என்னடா உறங்க உடனே ஆமாம் உறங்கிட்டேன். சரி உறங்கு வாசி, இதே பண்ணா நல்லா உறங்கினா வாசித்து உறங்கி வாசினா அதுக்கப்புறம் நல்ல தெளிவு வந்துட்டான். அப்படி நம்முடைய தேவன் நம்ம கொடுக்குற ஒரு புதிய பாட சும்மா விடுறது இல்லை. நமக்கு எதிராக வர்றவங்களையும் சும்மா விடுறது, இன்னும் நம்ம ஊழியத்தை செய்யலாம். இந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி தாங்கலாம் என்று சொன்னால், இன்னைக்கு 6ஆம் முடிவில் நாங்கள் வெளியேறப்போம். எங்களை சந்தித்து நீங்கள் உங்களை தாரத்தமான காரியங்கள் இருக்கலாம். அதுவும் அந்த காலத்தில் மிக முக்கியமாக இந்த ஊழியத்துக்காக ஜபம் பண்ணுறோம். நம்ம சபையில் பெண்களுக்கு சங்கம், வாலிபருக்கு நிறைய ஜபங்கள்லாம் இருக்கும். ஜபம் பண்ணணும். அதே ஒரு மாதத்துக்கு வரையோ 2 மாதத்துக்கு வரையோ இதே ஊழியத்துக்காக ஜபம் பண்ணலாம். இப்படி இந்த ஊழியத்தை இதில் நீங்களும் வாலிபராக வந்து ஜாயின் பண்ணலாம். இது போக இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு வேற ஒரு வழியை இந்த 6ஆம் முடிஞ்ச உடனே இப்போ ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது எதுன்னு சொன்னால், இப்போ பர்த்டே கிரீட்டிங்ஸ்லாம் நம்ம நடத்துவோம்ல, பர்த்டே கிரீட்டிங்ஸ்லாம் நடத்துவோம் இல்லையா? இப்போ மாதிரி பார்த்தீங்களா, இங்கே எல்லாம் கிரீட்டிங்ஸ் வாங்க மாட்டீங்களோ? நான் நேரத்தில் ஆமாம், வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய குரூப் இருக்குது. எங்கள் ஃபேமிலி குரூப் வேற ஒரு செட் ஒப்பானா ஒரு குரூப். அந்த குரூப்பில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. என் தங்கச்சி வந்து பர்த்டே ஜானி அந்த ரூமில் வாங்கிட்டு இருக்கான். என் தங்கச்சி இந்த ரூமில் இருந்து காலையில் 5 மணிக்கு முதல் நாளாக ஒரு கிரீட்டிங் போடுறான். எதுக்கு அங்கே போய் கிரீட் பண்ணுறது? காலையில் 5 மணிக்கு ஒரு கிரீட்டிங் போடுறது. காட் பிளஸ் யூ போடுறேன். ஏன்னா அவங்க தான் எல்லாரும் போவாங்க. அம்மா எல்லாரும் நடந்துப்பாங்க. அம்மா எல்லாரும் ரிமைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுல்லாக போடுறாங்க. எல்லாரும் போட்டாங்க ஒரு 10 மணிக்கு போட்டாங்க, ஒரு 11 மணிக்கு போட்டாங்க. நான் போடாமல் ஆனால் போட்டாங்க நான் எல்லாம் பார்த்து யார் பெஸ்ட்டாக போடுறாங்க பார்த்து அதை காப்பி பண்ணி நான் வேஸ்ட் பண்ணி நான் செய்கிறோம்ல, உங்களை தானே சொல்கிறேன். எல்லாம் பார்த்து முடிஞ்சு நைட் 10 மணிக்கு போல ஜாலி பார்த்துட்டு தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். இதுதான் நம்ம செய்கிறோம். அதை காட்டணும். நான் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம். அதில் நீங்கள் பர்த்டே கிரீட்டிங்ஸோ அல்லது வெட்டிங் டே அந்த டேட்ஸை மென்ஷன் பண்ணி அதுக்கு நான் இவ்வளவு கிரியோருக்கு இவ்வளவு காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி அதில் எழுதி தெளிவான விவரத்தை கொடுத்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது உங்களுக்கு திருமண நாளுக்கோ அழகான ஒரு கார்டு நாங்கள் அனுப்புவோம். அந்த கார்டில் உங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு அல்லது உங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இத்தனை வேதாகங்கள் விநியோகிக்கப்பட இருக்குது. அது எவ்வளோ தானா இல்லை? அப்படி செய்யலாம். அது கூட நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். அப்படினால நீங்கள் இந்த 6ஆம் முடிந்த ஒரு பின்னர் எங்களை சந்தித்து இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. நாம் செய்திக்கு போவோம். இந்த நாளுக்கான தலைப்பு வாருங்கள் போஜனம் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்களானால் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாவற்றிலுமே போஜனத்தை பற்றிய காரியம் வருகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசி அந்த
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் 7வது வசனத்தில் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எலியா தீர்க்கதரிசியை எழுப்பி தேவன் ஐயா எழுந்து போஜனம் பண்ணி சொல்றது காரியம் இருக்கும். சங்கீதம் 23 பார்த்தா அவருடைய குஞ்சுமை கண்ணில் மேய்ப்பு அமர்ந்த கண்ணிகள் கேட்டுக்கொள்கிறார் இருக்கும். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிற பவுல் அந்த புயல்ல அகப்பட்ட அந்த கப்பலில் இருந்து தங்களை உற்சாகப்படுத்தி நம்ம எல்லாம் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ என்ன ஆகுமோ கரை ஏறுவோமோங்கிற சந்தேகத்தில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து தைரியம் பண்ணுங்க. என்னோட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் சாப்பிடுங்க, 14 நாளாக நீங்கள் சாப்பிடல சொல்லி அவங்களை போஜனம் பண்ண வைத்து அவங்களுக்கு தைரியப்படுத்துறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த வாசித்த அந்த சுவிசேஸ்வர வாக்கியம் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை உயிர்த்தெழுந்ததற்கு பின்னர் நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு கலிலேயாவில் ஒரு மீட்டிங்கு போக சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது மத்தேயு 26 நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன், கலிலேயாவில் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த கல்லறை தோட்டத்தில் உள்ள கோயில் அந்த மரியாதத்தில் என்னுடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், நான் சொன்னபடியே அவர்களை நான் கலிலேயாவில் சந்திப்பேன். இப்படி கலிலேயாவுக்கு போங்கள், நான் கலிலேயாவில் உங்களை நான் சந்திப்பேன் என்று திட்டமாக சொல்லியிருந்தேன். ஏன் கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று ஏன்னா யூதேயாவில் தான் இருக்காங்க, அங்கேயே கல்வியும் யூதேயாவில் தான் இருக்குது, அங்கேயே அவங்களை பார்த்து கலிலேயாவுக்கு ஏன் போக வேண்டும் என்றால் கலிலேயாவில் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். அது மாத்திரம் இல்லை, கலிலேயா கடலில் தான் அந்த திபேரியா கடலில் இருந்து கலிலேயா கடலுக்கு இன்னொரு பேர் நம்ம வாஸ்த பேர் திபேரியா கடல் இருந்தது, அது கலிலேயா கடலுக்கு இன்னொரு பேர். அந்த கலிலேயா கடலில் தான் மீன் பிடித்த இவர்களை இயேசு கிறிஸ்து முதலாக என்பதை நாங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவேன் என்று அவர்களை சீசர்களாக அழைத்த இடமும் கலிலேயா கடல், அங்கேதான் போயிருக்காங்க. இப்போ நடந்த காரியம் என்னவென்றால் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரைக்கும் உள்ள காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் அழைப்பை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவருடைய அழைப்பை விட்டு பின்வாங்கி போனார்கள். நீங்கள் எப்படி சொல்லுவீர்களா இல்லையான்னு சொன்னா, கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டது உண்மை. அவங்க கலிலேயாவுக்கு போகிறது அவங்க இஷ்டப்படி போகல. இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், ஆனபடினால தான் கலிலேயாவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா கலிலேயாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க செய்த காரியம் அவங்களுடைய அழைப்புக்கு முரண்பாடான காரியம். கலிலேயாவுக்கு போனாங்க, மீன் பிடிக்க போனதுதான் அங்க அவர் சொல்ல அவங்க அவருடைய கட்டளையை மீறின காரியம். கலிலேயாவுக்கு போனது கரெக்டு, ஆனா அங்க போய் மீன் பிடிக்க போனது அவங்க என்ன சொல்றாங்க, சீமோன் பேர் எல்லாம் சொல்லிட்டு சீமோன் பேர் 3வது வசனம் நீங்க பைபிள் வச்சிருக்கீங்களா தமிழ் வச்சிருக்கீங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் விட்டுட்டு வந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு நீங்க போகிறீங்களா? நாங்க இப்போ யாரும் எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க சொல்லி காத்துட்டு இருக்கோம். யார் இந்த வீட்டு துணைக்கு யார் மணிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லிட்டீங்களா நாங்கெல்லாம் வந்துடும் சொல்லி நாங்களும் உங்களோட வருகிறோம் என்றார். உடனே அவர்கள் புறப்பட்டு போய் உடனே இருந்தாங்க, இப்படி போயிட்டாங்க. ஆனா என்ன ஆகுது, ஏன் இப்படி போகணும், மீன் பிடிக்க ஏன் போகணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். திடீர்னு உயிர்த்தெழுந்த இயேசு பார்த்து உயிர்த்தெழுந்தாருங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் இப்போ திடீர்னு அவங்க மீன் பிடிக்க போறாங்கன்னா, கையில் காசு இல்லை. முன்னால கலிலேயாவுக்கு கொஞ்சம் அம்மாக்குமாரெல்லாம் இருந்தாங்க. அவங்க இயேசு இருக்கும்போது இயேசுடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க. இப்போ அம்மாக்குமார அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது கல்யாணமாட்டேப்போம் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு நாள் இயேசு பின்னாலே போயிட்டு இருந்தோம். அவருக்கு நிறைய அற்புதம் செய்வார். இப்போ அற்புதத்தையும் காணும், வழிநடத்தலையும் காணும். இப்போ இயேசு அப்பப்போ காணப்படுறாரு, அப்புறம் காணாம போயிடுறாரு. அதனால எப்படி இன்னும் நம்ம யார் நடத்துவா, யார் நம்மோடு இருப்பாங்கிறது ஒரு பயம்.
ஏன் போகிறேன் இல்லை வேதத்தில் ஒரு இந்த ஐடியல் மைண்ட் இஸ் தான் ஒர்க் ஷாப் சும்மா இருக்கும். நான் ஒரு காலேஜ் பையனுக்கு பேசும்போது, நீ சும்மா இருக்கும்போது என்ன யோசிக்கிறியோ அதுதான் உங்களுடைய உண்மையான காரணம். நீ சும்மா இருக்கும்போது யோசிக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய உண்மையான நேரம். நேரத்தை போகல சார் எங்கேயாவது சரி போகணும். இன்னும் அதை தாண்டி 3 வருஷத்தை வலையெல்லாம் போட்டு இவரு பின்னால போனோம். இப்போ இவரு எங்க போறாருன்னு தெரியல, நம்மளும் என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா அதுதான் எளியோக்கம் நடக்குது. விளக்கம் இல்லை என்ன நமக்கு என்ன ஃபியூச்சர்னே தெரியல, யார் என்னன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை இந்த ஆறாவது இருக்கிற நம்பிக்கை சில போனவருடைய இருக்கிற ஒரு சோர்வோடு வந்துருக்கீங்களோ போதும், இன்னும் உங்க பின்பற்ற எனக்கு ஒரு உற்சாகம் இல்லை, எனக்கு நான் சோர்ந்து போனேன் அப்படி இருப்பீங்கன்னா நான் இன்னும் அதை தாண்டி நான் இன்னும் பழைய வழிக்கே போயிருக்க போறேன். சாப்பிட்டா பார்த்துட்டு இருப்பான், கொஞ்சம் சோர்வா இருக்கா இப்போ தான் கடைக்கு சொல்லி காலம் வாங்க அப்படி பழைய இடத்துக்கே போடான். நீ பழைய வழிக்கே போ, குடிச்சிட்டு இருந்தியா பிடிக்க போ, சுத்திக்கிட்டு இருந்தியா சுத்த போ அப்படி சொல்லுவான். மீன் பிடிச்சா மீன் பிடிக்க போன்னு சொல்லுவான். ஆனா அந்த இடத்துக்கு முதலாவது லீவிங் த ப்ராப்ளம். நீங்க உங்களுடைய அழைப்பை உங்களுடைய பிரதிஷ்டையை விட்டு பின்வாக்கி போனீர்களோ கொஞ்சம் கேட்கலாம். இரண்டாவது, ஈவன் நவ் ஜீசஸ் இஸ் ஹியர் டு கைட். இந்த சூழ்நிலையிலையும் இயேசு நம்மை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார். பாருங்க, அந்த 4வது வருஷம் விடியற் காலமான போது இயேசு கரையில் இருக்கிறார். ஏர்லி மார்னிங் இயேசு இங்கே வந்திருக்காரு. ஐயா நீங்க மீன் பிடிக்க போயிருக்கீங்களா? நானும் பாருங்க. நீ எங்க போறியோ அங்க நானும் வந்துடுறேன். நீங்க கேட்க போயிட்டீங்கல்ல, ஏற்கனவே வரேன்னு சொன்னீங்க, மீன் பிடிக்க போயிருக்கீங்க, நானும் அங்கே வந்தேன் சொல்லி அங்க வந்திருக்கிறாரு சொல்லி கூப்பிடாரு. 5வது வருஷம் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறார். இவங்க ஒண்ணுமே பிடிக்கிற காலத்துக்கு முழுவதும் பிரயாசப்படுறோம், ஒண்ணுமே பிடிக்காம வந்திருக்கிறாங்க. அவங்களை பார்த்து பிள்ளைகளே அப்படிங்கிறாங்க. இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஏன் பிள்ளைகளே கூப்பிட்டாருன்னா, அந்த நான் ரொம்ப நாள் நடத்திருந்த சீசர்களுடைய படத்தெல்லாம் பார்த்தா பேருக்குலாம் வெள்ளக்காக இருக்கும், நல்ல தாத்தமா இருப்பாங்கல்ல, அவர்கள் தாத்தமா ரொம்ப சீனியராக இருப்பாங்க நடத்திருக்கிறாங்க. அந்த சீசர்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டிசைபிள்ஸ் டீனேஜர்ஸ். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் நிறைய பேர் அரௌண்ட் 20 இயர்ஸ். பேரு தான் 30 வயசாக இருக்காங்க. பேரு ஒரு ஆள் தான் கல்யாணம் ஆகிருந்தோம். வேற எல்லாருமே அதெல்லாம் தான் பிள்ளைகளே. எப்பா தம்பி மாறாங்க, தம்பிகளா மீன் கிடைச்சுதா, தம்பிகளா மீன் கிடைச்சுதா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுக்கலாம் சொல்லி ரொம்ப அன்பா கேட்டார். அப்போ இல்லை ஒன்று இல்லைன்னு அவர் சொல்லாரு, நீங்கள் வலது புறமாக போய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைந்த மீன் கிடைக்கின்ற மக்களை உடனே அந்த உடனே கீழ்படுத்த. சில நேரம் நமக்கு கீழ்படுதலே இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அசத்து அப்படி இப்படி போயிட்டோம்னா இப்போ அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிங்க பைபிள் வாசிக்க மாட்டோம். சரி ஒன்று இல்லைன்னா ஒரு ஜெபம் கூட்டத்துக்காக போவாங்க. இப்போ நான் ரொம்ப சோர்வு இல்லை, சில நேரம் நான் அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா அதெல்லாம் அப்படி சொன்னாங்க, நான் ரொம்ப சோர்வு போயிட்டேன். ஏற்கனவே நான் மீன் பிடிக்க போனேன், இன்னைக்கு போனால் அங்கேயும் தோல்வி, இப்போ வந்து சொல்கிறேன் வலது வந்து பார்க்க போகிறேன். ஆனால் அவங்க அப்படிலாம் சொல்லாம உடனே கேள்விப்பட்டாங்க. தெரியல, இங்கே வந்து சில சோர்ந்து வந்துருக்கீங்கன்னா சில நல்ல ஆலோசனைகள் நீங்கள் பெறும்போது அதை அப்படியே செய்யுங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பீச் ஃபிஷர் கிடைச்ச மீன் சாதாரண மீன் இல்லை. நான் பீச்சில் போய் மீன் வாங்கிக்கிறது, போய் பீச்சில் மீன் வாங்கிக்கிறது. நான் பீச்சில் போய் நிறைய போட்லேயே வாங்க, போட்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன். பெரிய பெரிய மீன் கிடைச்சி நம்ம ஊரில் பெரிய மீன் தான் என்ன மீன் வாங்கணும், ஆறு பெரிய அதில் பெரிய பெரிய மீன் மீன் நான் மீன் பற்றிலாம் சொல்லக்கூட நாங்களாம் வெஜிடேரியன் பார்க்குறீங்களா?
மீனா வாங்குவீங்க, நல்லா பாறை மீன், நல்லா பெரிய பெரிய மீன், பெரிய பெரிய மீனா 150 மீன், 153 மீன் வந்துடும். பெரிய பெரிய மீன் நிறைய மீன் கிடைச்சிடலாம். பாருங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, மீறி போயிருக்கிறாங்க, தோற்று போய் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? பெரிய பெரிய மீன். 153 மீன் கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க போட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மீனெல்லாம் எடுத்து ஏலம் ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னால எல்லாமே வந்து ரகரகமாக எடுத்து இது போகலாம், இது போகலான்னு வைப்பாங்க. 153 மீன் இருக்குன்னா எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்கலாம். இதை பற்றி நான் யோசிக்கும் போது நான் சில நேரம் ஜோகம் இருக்கேன். அதோட இங்கே நீர் நல்ல ஆத்மா கிட்ட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எதை பிடிச்சிட்டு வந்தாலும் நிற்க மாட்டாங்க. எந்த ஆத்மா சர்ச்சை கொடுத்தோங்க அந்த ஆத்மா ஒரு வாரம் எவ்வளவு வருது அவ்வாறு வர மாட்டாங்க. நல்ல ஆத்மா கிட்ட அனுப்ப சொல்றேன். நீங்களும் அப்படி தெரியும். நல்லா நல்லா கூப்பிட்டா வரட்டும். அந்த ஒருத்தரை கூப்பிட்டா ஃபேமிலியா வரட்டும். 158 53 பேர் பெரிய இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளா, தோல்வியின் மத்தியில் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்தால் ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிருக்கும். கடைசியா கம் அண்ட் ரெக்கன்சைல், வாருங்க எல்லோரும் சாப்பிடும், வாருங்க போஜனம் பண்ணுங்க. 9ஆவது வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரைக்கும் சமான். யூ ஆர் வெரி டயர்ட், ஒன்றும் கிடைக்கிறது, ரொம்ப சோர்வாக வந்திருக்கிறீங்க. நான் அங்கிருந்து பார்த்தா என்னடா இயேசு வந்துருக்கிறார். அங்கே ஏற்கனவே ஒரு அடுப்பு வச்சு ஏதோ மீன்லாம் பொறிச்சிட்டு இருக்கிறார், அந்த ரொட்டிலாம் இருக்குது அப்படின்னு அங்கே பார்ப்பாங்க. எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து அதுதான் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து வா சொல் வா. இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்த யோசனை என்னன்னா, யூ ஹேவ் டிஸ்அபைட் மீ, நீங்க அதுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க. நான் உங்களுக்கு சொன்ன கட்டளை மீறி போயிட்டீங்க. ஆனா நான் என்னுடைய திட்டத்தை மாற்றல. நீங்க ஏதோ வேற வழியில போயிட்டீங்க, நமக்கு இன்னும் நம்ம பிழைப்ப பார்ப்போம்னு போயிட்டீங்கப்பா. ஆனா நான் உங்களை அழைத்தேன்ல, அந்த திட்டத்தை நான் மாற்றவே இல்லை. அது மாற்றவே இல்லை, நான் மாற்ற மாட்டேன். தெரியுங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் நான் இன்னும் இந்த ஊழியத்தில் தொடர மாட்டேன், நான் இன்னும் இந்த வேலையை செய்ய மாட்டேன் இன்னும் சொல்ல போனா, நான் இந்த யூத் ஃபெலோஷிப் வர மாட்டேன் கூட தீர்மானிக்கலாம். சில யூத்துக்கு இருக்கு. அவங்க பார்த்தா ஏமா நீ அப்படி கோபத்தில் ஒரு ரோஷத்தில் சொல்லலாம், ஆனா நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றவே இல்லை. அந்த திட்டம் இங்கே இருக்குது. கம் அண்ட் ரெக்கன்சைல் இருக்குது. சாப்பிட போகும்போது அது சாப்பிட்றோம்னாலே ஒரு ரெக்கன்சிலேஷன் வரும், ஒரு மனம் வரும். உண்மைதானா? நான் எங்கள் வீட்டில் நீங்களாம் எப்படி சாப்பிட்றீங்க தெரியல, எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள்லாம் இருக்கு. அதை என் பேர பிள்ளைகளோட கிளம்பி வாங்க, அதில் ஒரு சந்தோஷம். எனக்கு பேர பிள்ளைகள் 4 பேர் இருக்காங்க. அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க மீன் வாங்கி தந்தால் தாத்தா மீன் நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உட்காந்துருந்தா அவங்க கூட உட்காந்துட்டு அவங்க சாப்பிடுவேன், அவங்களுக்கு மீனை கொடுப்பேன். அவங்க தாத்தா எனக்கு தாத்தா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஒரு வேலை நீங்கள் அப்படி சாப்பிடலாம் சேர்த்து பாருங்க. கொஞ்சம் தாத்தா மாதிரிலாம் இருக்கு. பேர பிள்ளைகளோட ஒரு அக்கறை சாப்பிடுவோம். பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. பையன் ஒரு தடவை சாப்பிடுவான், பாப்பா ஒரு தடவை சாப்பிடுவான், ஐயா ஒரு தடவை சாப்பிடுவாங்க. ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்றதா சாப்பிடுறது நல்ல டேஸ்டியாக சாப்பாடு இருக்கு. ஆனால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஐட்டுங்க இல்லை இல்லை, நிறைய வீட்டில் இல்லை. ஆனால் ஐநூறு ரூபாப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடும். நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அந்த மீன் கொஞ்சம் கொண்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அது மீனில் பிடிச்ச உடனே இருக்கிற டேஸ்ட் வேறு இல்லை. அப்புறம் அதை கூட சொல்கிறான் சொல்லி போட்டு நல்லா சாப்பிட வச்சு ரீசன் என்னன்னா, hey, you may have a hurt feeling in your heart, you may have a worrying heart, but I have come to reconcile you. நான் உன்னோடு கூட மனம் பொறுத்து நம்ம இனி அவருக்கு போகக்கூடாது, நீ போய் வந்துட்டு விசனப்படாது, நான் உன்னோட செட்டில் பண்ண வந்திருக்கேன். Come on, you have food with me. God wants to strengthen you with His word. இந்த காலை வேளையிலும் தேவாவியான உங்களுக்கு நல் வார்த்தைகளை கொடுத்து நீ சோர்ந்து போனாலே,
நீ என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறியா? கவலைப்படாதா. நான் என்னுடைய திட்டத்தை நான் மாற்றுவேன். நான் ஐ வாண்ட் டு டைன் வித் யூ. உன்னோடு கூட நான் சாப்பிட போறேன். நான் உன்னோடு கூட வா, உன்னோடு நான் சாப்பிடுவேன். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லாரும் எல்லாம் விரமதஸ்தருக்காகவும் நமக்கு எத்தனையோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. மனம் திரும்புவதற்கும் செய்தியை கேட்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரு முறை ஒரு வயசான பாட்டிக்கு என்னை கவுன்சில் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போதான் 20 வயசு. அந்த பாட்டிக்கு ஒரு 70 பாட்டி சோகமாக உட்காந்துருக்கு. அந்த பாட்டிக்கு கேட்டேன், பாட்டி நீங்கள் மறந்து இருக்கிறீங்களா பாட்டி? ஒரு பாட்டியை மோகனப்பா சிரிச்சுட்டு நம்மகிட்ட எதுவும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி உண்மையை சொன்னாங்க, ஐயா நான் பில்லி கிரகம் இந்தியாவுக்கு வந்தபோது நான் மறந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? மறந்து போச்சு. அந்த அனுபவமே இல்லாமல் போச்சு. இப்போ 80 வயசு ஆகுது. இல்லை பாட்டி, இப்பவும் நீங்கள் மறந்துடலாம், இப்பவும் நீங்கள் மறந்துடலாம். அவங்க பார்த்து அவங்க உடனே என் முகத்து உள்ளே விழுந்துடும். அப்படி பார்க்குறாங்க. இப்பவும் நீங்கள் மறந்துடலாம் பாட்டி, நீங்கள் இப்பவும் இயேசுவோட பேசலாம். இப்பவும் it is not too late. It is not too late. You have gone far away from God, but God has not gone. God has not left you. He has sent me to counsel you. உன்னோடு பேசுறதுக்காக அந்த குட்டி பையனை அனுப்பியிருக்கிறேன். அவங்களுக்கு நல்லா கேட்டாங்க. திரும்பவும் ஜோமும் பண்ணாங்க. நல்ல சந்தோஷமானாங்க. ஒருவேளை நீங்களும் எத்தனையோ இடங்களில் செய்தியை கேட்டிருக்கலாம். நான் என் வாழ்க்கையை இயேசு ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த நாளில் கொஞ்சம் பின்வாங்கி இருப்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து டோன்ட் கோ அவே ஃப்ரம் மீ, என்னை விட்டு நீ போகாத, வா என்னோடு கூட மனம் போகிறது. உன்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத ஒருவர் தான் நான் சரியாக. ஐ நோ ஆல் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், ஐ நோ யுவர் டிஃபிகல்டிஸ். கம், ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெங்தன், ஐ வாண்ட் கம். வாருங்கள் போஜனம்